வெல்கம் டு மங்கை கிச்சனுங்க. இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக கேரட்டும் ஒரு கேரட்டு ஒரு அரை முட்டைக்கோஸ் வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குதுங்க. பச்சை மிளகா 4, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு அரை தக்காளி, கேரட்டும் முட்டைக்கோசையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்குறேங்க. தேங்காய் துருவல். வாங்க பார்க்கலாம். நல்லா சட்டி அடுப்பில் காஞ்சிச்சிங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. கடுகு அரை டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூனு, கடலைப்பருப்பு அரை டீஸ்பூனுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாங்க. பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ காய் பாதி அளவுக்கு வணங்கிடுச்சிங்க. இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். காயில் வந்து கொஞ்சம் கூட தண்ணியே விடக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் தான் வணக்கணும் சிம்மில் வச்சு. காய் வந்து வணங்கட்டுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வணங்கினா போதும். அப்புறமே தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிடலாம். முட்டைக்கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். பொரியல் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.